Very good morning, my dear friends. இன்னைக்கு லாயரிக்ஸ் வெல்னஸ் மெசேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் தான். எல்லாமே பேசுறதெல்லாம் அன்றாட வாழ்க்கை தத்துவங்கள், த டெக்னிக் ஆஃப் லிவிங் எ ஹாப்பி லைஃப். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே. இதில் வேடிக்கை என்னன்னா, நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதேக்கு இல்லை. யூ நோ எவ்ரிதிங். You know, this is the fact. These are all the wonderful points to be pondered on, cogitate in our mind and follow. ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறது. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார், எனக்கு அதெல்லாம் தெரியுது, ஆனால் ஏன் நான் ஃபாலோ பண்ணல எனக்கு தெரியல. இதுதான் முக்கால்வாசி பேர் அவங்களுடைய அந்த கவுன்சிலிங் இன்ட்ராக்ஷனில் என்கிட்ட சொல்கிறது தான். ஒரு கப்புள் வந்தாங்க. நான் பொதுவாக பிரிக்க மாட்டேன், எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோ கூட சேர்த்து வைப்பேன். அவங்க என்ன பண்ணாங்க, இனிமே சேர்ந்தே வாழ முடியாது சார், ஐ திங்க் ஐ ஹாவ் டு ரிமூவ் ஹர் ஃப்ரம் மை லைஃப், அப்போ தான் என் அருமை தெரியும் அப்படின்றார். நான் சொன்னேன், ஒரு டெம்பரரி பேசிஸ்லம்மா உங்களுக்கு எங்கே பிரியம் இருக்கோ அங்கே போங்க. நான் அப்போது அந்த அம்மா சொல்லிச்சு, என்னுடைய பிரதர் வீட்டுக்கு போகிறேன் சார். நான் சரி, பரீட்சார்த்தமாக ஒரு 1 month அங்கே இருங்க. இவர் என்ன சொல்லிட்டார், என் வாழ்க்கையிலேருந்து அவளை கீழே தள்ளிடுவேன். ஐ புஷ் ஹர் அவுட் ஆஃப் மை லைஃப். யூ நோ த ஹார்ட் ஃபேக்ட், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் those trying to bring you down, those who try to kick you out, don't realize you are part of the reason they are still standing or living or flourishing in the life. தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு இது புரியறதே கிடையாது. நம்ம கூடயே கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க மூச்சு ஓடுறது என்னைக்கா கவனிச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். Everyone should watch the breath. அந்த மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வர்றத கொஞ்ச நேரம் கவனிச்சாலே போறோம். அது எவ்வளவு மனசை கண்ட்ரோல் பண்ணும், மனசை டேம் அண்ட் ட்ரெயின் பண்ணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னையில இது வரைக்கும் பண்ணலன்னா இன்னையிலிருந்து பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes, க்ளோஸ் யுவர் ஐஸ், ஜஸ்ட் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட், தெரிஞ்சிடும். ஏனென்றால் வழக்கமாக அந்த மூச்சு வந்து வந்து போயிட்டு இருக்கிறதுனால வி நெக்லெக்ட். இதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப்னு வரும்போது வி நெக்லெக்ட். அப்பதான் அந்த பிரிவோ ஒரு ப்ராப்ளமோ வரும்பொழுது தான் நமக்கு ஒருத்தருடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் இன் லைஃப் புரியுது. இன்ஃபேக்ட் நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், தகராறுகள்லாம் வந்தால் ஒருத்தருக்கு ஒருவர் அவங்க ஒப்பீனியன்ல அவங்க கரெக்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, வித் ஆர் வித்தவுட் லைஃப் ஷுட் கோ. அது வித்தவுட்ல எவ்வளவு ப்ராப்ளம் வருது, வி என்டியூர், வி ஜஸ்ட் சகிச்சுண்டு வாழறோம் வாழ்க்கைன்றது அவங்க இல்லாத போதுதான் தெரியும். ஸோ அந்த கப்பலுக்கு அது மாதிரி சொன்னேன். ஜஸ்ட் ஒரு 5 daysல திரும்பி வந்தாரு. சார், அவ இல்லாம என்னால் இருக்க முடியல சார். அவ இருக்கும்போது எனக்கு அது தெரியல, அவ இல்லாத போது அவ என்னெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கா அப்படிங்கிறது இப்பதான் புரியுது. ஐ மிஸ்ட் ஹர் வெரி மச். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு எண்டில் இவன் நிற்கிறான், ஒரு எண்டில் அவன் நிற்கிறான். இவன் அவனை தள்ளிட்டானா இவன் அப்படி கீழே விழுந்துரும். ஆஃபீஸில் கூட இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் இருக்கும். இவனை எப்படியாவது கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்பணும்னு முடிவு பண்ணுவாங்க, அவனை வெளில அனுப்பிச்சிருவாங்க. பட் வி ஆர் இன்டர் கனெக்டட் இன் த சொசைட்டி. அந்த ஃபேப்ரிக்கில் எல்லாம் இப்படி இருக்கும், பின்னி பிணைஞ்சிருக்கும். ஒன்று போயிட்டுனா அது இன்னொன்று கேவின் பண்ண விட்டுடும், அப்படியே வழி விட்டுடும், பிஞ்சு போயிடும். அது இன்டாக்ட் இருக்கணும். அதில் ஏதாவது நாம் வலுக்கட்டாயமாக வெளியில் தள்ளணும்னா அது ஃபோர்சிபிளாக வெளியில் போகும்போது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணாமல் போகாது. ஸோ நெவர் திங்க் தட் ஒருவனுடைய வீழ்ச்சியில தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு, வளர்ச்சி இருக்கு. நோ, நான் வளர்ந்து கொண்டே போகும் பொழுது முடிந்தால் மற்றவரையும் வளர வைக்க வேண்டும்.
இல்லை அவனை புல் டவுன் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னா, ஐ திங்க் யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் தி nuances ஆஃப் லைஃப். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.